நான் தமிழ் சினிமா நல்லா இருக்குன்னு சமீபமாக ஒரு 1 இயர் நான் பேசலை. தமிழ் சினிமா ரொம்ப சிரமமான நிலை இருக்குது, தயாரிப்பாளர் ரொம்ப சிரமப்படுத்த நிலையில் இருக்காங்க தான் நான் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும். ஆனால் சில தயாரிப்பு நிறுவனங்கள் விளம்பரப்படுத்தும் போது மிகைப்படுத்தலோடு விளம்பரப்படுத்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வருடத்தில் இது வரைக்கும் இப்போ ஆகஸ்ட் முடிய போகுது, இந்த 8 மாதத்தில் 3 திரைப்படங்கள் தான் லாபத்தை ஈட்டியிருக்கின்றன. அதுதான் உண்மை. மீதி பேரில் அந்த 3 பேர் யாரும் உங்களுக்கு தெரியும். மீதி பேர் யார் சொன்னாலும் அது கற்பனை, மிகைப்படுத்தப்பட்ட உண்மை. அதில் உண்மை இல்லை. சம்மேளனத்தினுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் பத்திரிகையாளர் அனைவருக்கும், ஊடகவியலாளர் அனைவருக்கும் ஃபிப்சியோட சார்பில் எங்களுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துள்ளோம். தமிழ் திரைப்படத்துறையில் அறிவிக்கப்பட்டுள்ள வேலை நிறுத்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் தமிழக அரசு முன்னின்று பேச்சுவார்த்தை மூலம் குறிப்பிட்ட சங்கங்களுக்குள்ள இடையேயான முரண்பாட்டை கலைந்து தமிழ் திரைப்படத்துறை சீராகவும் சிறப்பாகவும் இயங்க வழிவகை செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் முக்கிய நோக்கங்கள். பெரும் மதிப்புக்குரிய தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தமிழக அரசிற்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகளுக்கும் செப்டம்பர் 1 முதல் திரைப்பட படப்பிடிப்புகள் உள்ளிட்ட அனைத்து பணிகளும் நிறுத்தப்படும் என்ற அறிவிப்பை மறுபரிசீலனை செய்து சிறப்பான தீர்வு காண வேண்டும் என தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கங்களுக்கும் குறிப்பிட்ட நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய பணிவான வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் தற்போது எதிர்கொண்டு வரும் நிதி நெருக்கடிகள் மற்றும் பல்வேறு சிரமங்களை திரைப்பட தொழிலாளர்களின் அமைப்பான ஃபிப்சி நன்கு உணர்ந்து வருகிறது. தயாரிப்பாளர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் உரிய தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு எப்போதும் மாற்று கருத்து இருந்ததில்லை. சமீபத்தில் திரையரங்க உரிமையாளர்களுடன் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாட்டை தீர்ப்பதற்காக வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் திரைப்படங்களை வெளியிட மாட்டோம் என்று அறிவித்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் படப்பிடிப்புகள் உள்ளிட்ட அனைத்து திரைப்பட பணிகளையும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் நிறுத்தப் போவதாக அறிவித்துள்ளது எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்திருக்கிறது. திரைப்பட படப்பிடிப்புகள் மற்றும் பணிகள் நிறுத்தப்படும் போது அதன் நேரடி பாதிப்பு தயாரிப்பாளர்களுக்கு மட்டுமல்ல, தினசரி வேலைவாய்ப்பை நம்பி வாழும் ஆயிரக்கணக்கான திரைப்பட தொழிலாளர்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்துகிறது. கடந்த காலத்தில் திரையுலகில் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக படப்பிடிப்புகள் மற்றும் திரைப்பட பணிகள் நிறுத்தப்பட்டதின் பின்விளைவுகள் என்னவாக இருந்தது என்பதை இங்கே எடுத்து சொல்ல வேண்டியது அவசியம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். குறிப்பாக 2023ஆம் ஆண்டு திரு விஷால் அவர்கள் தலைவராக இருந்த காலகட்டத்தில் சுமார் 45 நாள் முதல் 50 நாட்கள் வரை படப்பிடிப்புகள் உள்ளிட்ட அனைத்து திரைப்பட பணிகளும் நிறுத்தப்பட்டன. அப்போது தயாரிப்பாளர் சங்கம், திரையரங்க உரிமையாளர் சங்கம் மற்றும் தொழிலாளர் அமைப்புகள் ஆகியவற்றுக்கு இடையே அரசின் முன்னிலையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றது. அதன் மூலம் பல முக்கியமான முடிவுகளும் எடுக்கப்பட்டன. ஆனால் எந்த முடிவுகளை எடுப்பதற்காக அப்போது படப்பிடிப்புகள் நிறுத்தப்பட்டனவோ அந்த முடிவுகளில் பல இன்றளவு முழுமையாக நிறைவேற்றப்பட முடியாதது, அந்த நிலை தொடர்வது எங்களுக்கு கவலைக்குரிய விஷயமாக உள்ளது. ஒவ்வொரு முறையும் பிரச்சனைகள் ஏற்படும் போதும் படப்பிடிப்புகள் நிறுத்துவது, பின்னர் பேச்சுவார்த்தை நடத்துவது, சில முடிவுகளை எடுப்பது, ஆனால் அந்த முடிவுகளை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படாமல் போவது போன்ற நிலை தொடர்ந்தால் அது ஒட்டுமொத்த திரைப்படத்துறைக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அவ்வாறு செய்வதன் மூலமாக ஒவ்வொரு முறையும் தயாரிப்பாளர்களும் பாதிக்கப்படுகிறார்கள், திரைப்பட தொழிலாளர்களும் பாதிக்கப்படுகிறார்கள், ஒட்டுமொத்த திரைப்படத்துறையும் பாதிக்கப்படுகிறது. திரைப்பட படப்பிடிப்புகள் நிறுத்தப்படும் போது தினசரி வருமானத்தை நம்பி வாழும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் உடனடியாக பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களை சார்ந்து வாழ்ந்த குடும்பங்களும் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுகின்றன என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். திரைப்பட தொழில் என்பது தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், இயக்குநர்கள் ஆகியோர்கள் மட்டும் சார்ந்ததல்ல. ஒளிப்பதிவாளர்கள், உதவி இயக்குநர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், மேக்கப் கலைஞர்கள், ஆடை தொழிலாளர்கள், லைட்மேன், செட் தொழிலாளர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் உள்ளிட்ட
பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் இந்த துறையுடன் இணைந்துள்ளது. எனவே வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் படப்பிடிப்புகள் உள்ளிட்ட அனைத்து திரைப்பட பணிகளையும் நிறுத்துமாறு முடிவு செய்த முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு பெப்சியின் சார்பில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பிரச்சனையில் தமிழ்நாடு அரசு உடனடியாக தலையிட்டு தயாரிப்பாளர் சங்கம், திரையரங்க உரிமையாளர் சங்கம் ஆகியவற்றை ஒன்றிணைத்து அரசின் முன்னிலையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் பெப்சி சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பேச்சுவார்த்தையின் போது இப்போது சினிமாவில் உள்ள எல்லா பிரச்சனையும் பற்றி பேசி முடிவு எடுத்துவிட்டால் திரைத்துறை இன்னும் வேகமாக செயல்பட அது உதவும். பேச்சுவார்த்தை நடத்துவதோடு மட்டும் நின்றுவிடாமல் அந்த பேச்சுவார்த்தையில் எடுக்கப்படும் முடிவுகள் அனைத்தும் தெளிவான காலக்கெடுவுடன் நடைமுறைப்படுத்துவதை அரசு உறுதி செய்தால் இந்த பேச்சுவார்த்தைக்கான பலன் முழுமையாக திரையுலகு கிடைக்கும். ஏற்கனவே அரசின் முன்னிலையில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படாத நிலை மீண்டும் ஏற்படாமல் இருக்க இந்த முறை எடுக்கப்படும் முடிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்காக ஒரு தெளிவான செயல் திட்டமும் தெளிவான காலக்கெடுவும் உருவாக்கப்பட வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. திரைப்படத்துறையை பற்றியும் திரைப்பட தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பற்றியும் நன்கு அறிந்த தற்போதைய மாண்புமிகு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த பிரச்சனையின் தீவிரத்தையும் திரைப்பட பணிகள் நிறுத்தப்படுவதால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு ஏற்படும் பாதிப்பையும் கருத்தில் கொண்டு உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு சுமூகமான தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என பெப்சி சார்பில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வேலை நிறுத்தம் என்பது பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வாக இருக்க முடியாது. பேச்சுவார்த்தையின் மூலம் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படுவதும் எடுக்கப்படும் முடிவுகளை முறையாக நடைமுறைப்படுத்துவதுமே திரைப்படத்துறையின் நீண்டகால நலனுக்கு ஏற்றதாக இருக்கும் என்பது எங்கள் உறுதியான கருத்தாகும். எனவே தயாரிப்பாளர்களின் நியாயமான கோரிக்கைகள் பாதுகாக்கப்படுவதோடு திரைப்பட தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படாத வகையில் தமிழக அரசு, தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் திரையரங்க உரிமையாளர் சங்கம் ஆகியோர் இணைந்து உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி அனைவருக்கும் ஏற்ற ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். திரைப்படத்துறை என்பது பல லட்சம் மக்களின் வாழ்வாதாரத்துடன் தொடர்புடைய மிகப்பெரிய தொழில்துறையாகும். எனவே இந்த பிரச்சனை மேலும் நீடிக்காமல் திரைப்பட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வகையில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அறிவிக்கப்பட்டுள்ள படப்பிடிப்புகள் உள்ளிட்ட திரைப்பட பணிகள் நிறுத்தப்படும் முடிவை தயாரிப்பாளர் சங்கங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் இந்த பிரச்சனையில் தமிழ்நாடு அரசு உடனடியாக தலையிட்டு சுமூகமான தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் பெப்சி சார்பில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திரைப்பட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் தமிழ் திரைப்படத்துறையின் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு அனைவரும் இணைந்து இந்த பிரச்சனைக்கு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதுதான் நாங்கள் இப்போது எங்களுடைய சார்பில் பத்திரிகையாளர் மூலமாக தமிழ் திரைப்படத்துறைக்கும் தமிழக அரசுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் தர நினைக்கின்ற முக்கியமான செய்தியாகும். தயவுசெய்து தமிழக அரசு விரைவில் தலையிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான தீர்வு காண வேண்டும். தற்போதுதான் கொஞ்சம் சுமூகமாக திரைப்படத்துறை மீண்டும் படப்பிடிப்புகள் தொடங்கப்பட்டு சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த நிலையில் ஏற்கனவே ஜூன் ஜூலையில் பெரும்பாலான திரைப்படங்கள் மொத்தம் பணிகள் நிறுத்தப்பட்டு எந்த திரைப்படங்கள் படப்பிடிப்பும் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. தற்போது ஆகஸ்ட் முதல் திரைப்படங்கள் தொடங்கப்படுகின்றன, புதிய திரைப்படங்கள் தொடங்கப்படுகின்றன. தற்போது கூட பல்வேறு திரைப்படங்களின் படப்பிடிப்புகள் வெளியூர்களுக்கு செல்வதற்காக தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். சில ஆர்ட் டைரக்டர்கள் செட்டுகளை போடுவதற்காக பணிகளை தொடங்கி கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்குமே இப்போது இதையெல்லாம் தொடங்கலாமா அல்லது ஆரம்பிக்கலாமா, வெளியூர் போகலாமா என்பது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது அவர்கள் வாழ்வாதாரத்தை பாதிப்பதோடு எங்களுடைய தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதிக்கும். அது மட்டுமல்ல, திரைப்பட தயாரிப்பாளர் கூட தற்போது படப்பிடிப்புகள் ரத்து செய்யப்பட்டால் அதற்கான கால் ஷீட்டுகளை மறுபடியும் நடிகர்களிருந்து பெற்று மறுபடியும் ஆர்கனைஸ் செய்வது என்பது மிகவும் கஷ்டமான காரியம். எனவே தயவுசெய்து இந்த படப்பிடிப்புகளை நிறுத்துவது என்ற முடிவை மறுபரிசீலனை செய்து அதற்குள் சம்பந்தப்பட்ட திரையரங்க உரிமையாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழக அரசின் மூலம் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு உரிய தீர்வு ஆண்டாண்டும் வரும்போதெல்லாம் இந்த பிரச்சனை வராமல் நெடுங்காலத்துக்கு இதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்படாத வண்ணம் தமிழக அரசு இதற்கான ஒரு நல்ல முடிவை எடுத்து தர வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாகும். இதை நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களை சம்மேளனத்தின் சார்பில் மன்றாடி கேட்டுக்கொள்வோம். இது தொடர்பாக அவங்க தயாரிப்பாளர் சங்கமும் எக்ஸிபிட்டார் தான், அவங்களுக்கு தான் பிரச்சனை. இப்போ எங்களுக்கும் ப்ரொடியூசர்ஸ்னால் நாங்கள் போய் சந்திக்கலாம்.
அவங்களுக்கான பிரச்சனை தான் அவங்க தான் சந்தித்து அதுக்கான இதுக்காக நாங்கள் வந்து எங்களுடைய கோரிக்கை எதுவும் இதில் இல்லை. படப்பிடிப்பு நிறுத்தப்படக்கூடாது, அவங்க சண்டையில் படப்பிடிப்பு நிறுத்திடாதீங்க, எங்களோட பணிகள் பாதிக்கப்படுது, எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது தான் கோரிக்கையை தவிர எங்களுடைய பிரச்சனை இதில் எதுவும் இல்லை. அதில் ஒரு 80% சரி சார். அவங்க வந்து ஏற்கனவே இதுக்கான முடிவை எடுத்தாங்க. இது வந்து ஒரு 50 நாள் ஷூட்டிங் நிறுத்தினாங்க. அது வந்து ஆன்லைன் எல்லா திரையரங்கும் ஆன்லைன் பண்ணுறது, கியூபுக்கான இது வந்து 2025 முதல் வந்து ஸ்டாப் பண்ணுறது, 2023 எடுக்கப்பட்ட முடிவு, அது போன்ற முடிவுகள் எடுக்கப்பட்டது. அதை வந்து இன்னும் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணல எக்ஸிபிட்டர்ஸ். இவங்களும் வந்து பட்ஜெட்டையெல்லாம் சரி பண்ணுறோம். அப்போ அவங்க சொன்னது என்னென்னா வந்து ஓடிடிலாம் வந்து மார்க்கெட்டை ஸ்மாஷ் பண்ண பிறகு பட்ஜெட்டெல்லாம் சரி பண்ணி நீங்கள் ஒரு சரியான பட்ஜெட்டோடு போகணும். எல்லாரோட சம்பளம் ஏறிட்டது காரணத்தை சொல்லி நீங்கள் படங்களோட விலையை மிக அதிகமாக்கிட்டீங்க, எங்களால் வாங்க முடியல, அப்போ அதையெல்லாம் ஒழுங்கு பண்ணி தரணும்னு அவங்க கேட்டிருந்தாங்க. அதையும் ப்ரொடியூசர்ஸ் இவங்க பண்ணல. இவங்களோட மெயின் கோரிக்கைகள் வந்து அவங்க ஒத்துக்கிட்ட கோரிக்கைகள் இது வரைக்கும் டிக்கெட்டை ஆன்லைனில் பண்ணுறது, அதுக்கு ஒரே ப்ரொடியூசர் கவுன்சில் மூலமாகவோ இல்லை தமிழ்நாடு அரசின் மூலமாக பண்ணும்போது ஒரு டிக்கெட்டுக்கும் 20 ரூபாயோ 15 ரூபாயோ கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஏற்கனவே டிக்கெட் விலை 120 ரூபா, அதுக்கப்புறம் ஒரு டிக்கெட்டுக்கும் 15 ரூபா, இது மாதிரி வரும்போது அது விலை அதிகமாக இருக்குது. அதனால் வந்து ஆன்லைன் பண்ணணும். அப்படி ஆன்லைன் பண்ணும்போது எல்லா திரையரங்கும் வந்து அந்த இன்னும் ஆன்லைனில் பண்ண முடியாத சில திரையரங்கம் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இல்லாமல் இருக்குது. அது ஒரு 6 மாதத்துக்குள்ளே பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதிகபட்சமாக வந்து 1 வருஷத்துக்குள்ளே பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. அது 2023. அப்புறம் வந்து கியூப்லாம் முன்னாடி பிரிண்ட் சார்ஜ் இல்லை அப்படிங்கும்போது 2025 வரைக்கும் அதை வந்து சீல் பண்ணிவிட்டு 2025 பிறகு கியூப் சார்ஜஸ்லாம் இல்லாமல் பண்ணலான்னு சொன்னாங்க. அது எதுவுமே எக்ஸிபிட்டரும் பண்ணலை. இதை வந்து அவங்க தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இப்போ இது வந்து அவங்களா பேசி இது பிரச்சனையை முடிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே அரசு தான் பேசி இந்த முடிவு கொண்டு வந்தது. அதனால் தமிழ்நாடு அரசு மூலமாக பேசப்பட்டால் மட்டும்தான் இதுக்குரிய தீர்வு கிடைக்கும். ரொம்ப நல்லது இல்லையா? இது வந்து இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் வந்து சராசரியாக 7லேருந்து 10 லட்சம் டிக்கெட்டுகள் வந்து விற்கப்படுகின்றன தமிழ்நாடு முழுக்க. ஒரு 1000 தேட்டர் கணக்கில் வச்சுக்கிட்டால் அதில் 2 ஷோ 3 ஷோ கணக்கில் வச்சுட்டா 7லேருந்து 10 லட்சம் டிக்கெட் விற்கப்படுது. அப்போ நீங்கள் வந்து அதுக்கு ஒரு 15 ரூபான்னு கணக்கு போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா பணம் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய அமௌண்ட்டு. ஆனால் அரசு வந்து ஒரு தனியாக ஒரு ஆப் இது பண்ணி அது மூலம் பண்ணிட்டா, இப்போ வந்து ட்ரெயின் டிக்கெட் பண்ணுறோம், ஒரு டிக்கெட்டு 3% இல்லை, மொத்தமாக அந்த சர்வீஸ் சார்ஜில் 2%, 1% அப்படி இருக்குது. அது மாதிரி ஒரு டிக்கெட்டிங் புக் பண்ணும்போது இவ்வளோ சார்ஜ் கலெக்ட் பண்ணலாம். அதுக்குண்டான அதில் ஒரு வருமானம் பார்க்காம அதை வந்து அந்த எக்ஸ்பென்சஸை பேர் பண்ணுற காஸ்ட்டை வந்து நம்மளுடைய பார்வையாளர்கிட்ட வாங்கினா பரவாயில்ல, அதில் ஒரு லாபம் பண்ணுற மாதிரி இருக்கும்போது அது வந்து வர ஆடியன்ஸை வந்து ஒரு வகையில் வந்து குறைக்கிற மாதிரியான ஒரு செயலாக கூட இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். சார், இந்த வேலை நிறுத்தம் நடந்தால் எத்தனை கோடி அளவுக்கு இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது? எத்தனாயிரம் தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கும்? சார், இன்றைக்கி வந்து குறைஞ்சபட்சம் சராசரியாக வந்து 8000லேருந்து 10,000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு. அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கை பாதிக்கப்படும். இது ரவுண்டாக 25,000 பேர் இருக்காங்க. இன்றைக்கி நான் வேலைக்கு போனால் நாளைக்கு ஒரு போவார், அவர் போவார், அது மாதிரி. அப்போ ஆனால் வந்து ஒரு 8,000 பேர் ஒரு நாளைக்கு தொடர் வேலை செய்கிறாங்க. இவங்களோட வாழ்க்கை பாதிக்கப்படும். அப்புறம் இந்த ஷெட்யூலை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் ரீஅசம்பிள் பண்ணணும்னா அதில் வந்து எல்லாமே ஷேட்டர் ஆகும். இப்போ ஒரு ஹீரோவுக்கு வேறு ஹீரோ டேட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது. ஆனால் அதை நம்பி இருக்கிற மற்ற ஆர்டிஸ்ட் டேட்ஸ்லாம் வந்து மாறி மாறி வரும். அதை செட் பண்ணுறதுக்கு அவனுக்கு வந்து ஒரு நாள் மாறினா கூட அது வந்து ஒரு மாதம் ஆகிடும் அதை செட் பண்ணுறதுக்கு. அப்போது மறுபடியும் அந்த ட்ராக்லேருந்து ஏறி மறுபடியும் ட்ராக் உட்காரத்துக்கு ஒரு மாதம் ஆகிடும். அசம்ஷனா இத்தனை 1000 கோடி இல்லை இத்தனை 100 கோடி இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா? நம்பரா நிம்மதிக்கா அது எத்தனை நாள் நடக்குது அப்படிங்கிறது, அது நடக்காமல் இருக்கிறது. அது குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 200லேருந்து 500 கோடி வந்து நஷ்டம் ஏற்படுது. நிச்சயம் ஸ்ட்ரைக் அறிவிக்க முன்னாடி உங்ககிட்ட ஆலோசனை பண்ணால உங்ககிட்ட தெரிவிச்சிருந்தாங்களா இல்லை உங்ககிட்ட எதுவும் தெரிவிக்காதனால நம்ம இதில் அவங்களுக்கு இது பண்ணுவோம்? எங்ககிட்ட பேசினாங்க. இது போல் வந்து ஏற்கனவே இது வந்து 3 மாதமாக நடந்துக்கிட்டு இருக்கு. 8 வாரம் அவங்க வந்து 8 வாரத்தில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஏற்கனவே 4 வாரத்தில் ரிலீஸ் பண்ணாவே வாங்க மாட்டேங்கிறாங்க. அதனால் 8 வாரம் பண்ணல. அப்புறம் சவுத் இந்தியா முழுக்க பணம் இருக்கிற சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணலாம். அப்போ அது மாதிரி வந்தால் என்ன பண்ணலாம் அப்படிலாம் பேசணும். ஆனால் திடீர்னு வந்து அவங்க வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் லெட்டர் கொடுத்தா தான் படம் ரிலீஸ் பண்ணணும்னு அவங்க சொல்கிறதும், அப்படி லெட்ரு கேட்டால் தான் படம் ரிலீஸ் பண்ணுவான்னா நாங்கள் வந்து கால் ஃபார் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் ஸ்பாட்டில் ஏற்பட்ட ஒரே நாளில் நடந்த நிகழ்ச்சி. அதனால் அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது தெரிவித்தாங்க தவிர அப்போ நம்ம யாரும் இல்லை, நானும் ஊரில் இல்லை. அதனால் வந்து அந்த நிகழ்ச்சியை எனக்கு தெரிவித்தாங்க. தயாரிப்பாளர் சங்கம் கொடுத்த அறிக்கையில்
திரைப்பட விநியோகஸ்தர் சங்கமும் திரையரங்கு உரிமையாளர் சங்கமும் 2 பேருமே எங்களை கலந்து ஆலோசிக்காம இந்த முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா திருப்பூர் சுப்பிரமணிய சார் கிட்ட பேசினா அவர் என்ன சொல்றாரு, இதுக்கு முன்னாடி நாங்க வந்து 3 கூட்டம் நடத்தணும், அதுல தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து எல்லா நிர்வாகியும் கலந்துக்கிட்டாங்க, தமிழ்குமரன் சார்ல இருந்து எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. ஆனா அந்த 3 கூட்டத்திலயும் அவங்க எந்த முடிவுமே சொல்லாதனாலதான் நாங்க இதை அறிவிச்சோம்னு சொல்றாரு. இது சம்பந்தமா தான் உங்களுக்கு தெரியுமா? அதுதான் நான் தான் சொன்னேன், ஏற்கனவே பல கூட்டங்கள் நடந்தது. இவங்க 8 வாரம்ங்கிறது தமிழ் ப்ரொடியூசரோட கோரிக்கை. 8 வாரம் வைக்கணும். அப்படி வந்து 4 வாரம் இருக்குது, 4 வாரம் வைக்கணும் இருக்குது. அது 8 வாரம் மாற்றணுங்கிறது எக்ஸிபிட்டார் கோரிக்கை. அவங்க 2ஆக பிரித்து பெரிய படத்துக்கு ஒன்றும் சின்ன படத்துக்கு ஒன்றும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதும், அதுபோல் வந்து ஒரு நிலை வந்தால் அந்த கியூப் ஏற்கனவே நீங்கள் ஒத்துக்கிட்ட அந்த கியூப் நிபந்தனையெல்லாம் நிறைவேற்றணும். கியூப் சார்ஜஸ்லாம் இல்லை, நீங்கள் ஏற்கனவே ஒத்துக்கிட்டீங்களே அதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு அவங்க ஒரு டிமாண்ட் வச்சாங்க. அதெல்லாம் அந்த டிமாண்ட்லாம் நாங்கள் பண்ண முடியாது, நாங்கள் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கணும்னு வந்து அவங்க சைடில் சொன்னாங்க. அதனால் வந்து அதை 2 பேருமே அதை ஒத்து போக முடியாத சூழ்நிலை. ஏற்கனவே இது வந்து ஒரு 6 மாதமாக இதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு. சார் ஏற்கனவே வந்து நிறைய படங்கள் வந்து ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்படி ஆகிறப்போ இன்னும் மேலும் ப்ரெஷர் ஆகல. ஒரு நாளைக்கு நிறைய படங்கள் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு, பல படம் பாதிக்கப்படுது. இது ப்ரொடியூசருக்கு ஒரு நஷ்டம் தான் சார் ஏற்படுத்தும் ரிலீஸ் தள்ளி போகிறப்போ. நிச்சயமாக நஷ்டம் ஏற்படுத்தும். இப்போ என்னென்னா வந்து இப்போ செப்டம்பர் மாதம் படம் ரிலீஸ் பண்ணலைன்னா ஒரு 20 தயாரிப்பாளர் பாதிக்கப்படுவாங்க. ஆனால் செப்டம்பர் மாதம் லெட்டர் கொடுத்தா தான் படம் ரிலீஸ் பண்ணலைன்னா அப்படின்னு ஒரு சிஸ்டம் வந்தால் 200 தயாரிப்பாளர் பாதிக்கப்படுவாங்க. அதனால் இப்போ பாதிப்பு எல்லாருக்கும் இல்லாமல் வந்து ஒரு இந்த செப்டம்பர் ரிலீஸ் பண்ணுறவங்க மட்டும் ஒரு பாதிப்பு இருந்தால் பரவாயில்ல, இண்டஸ்ட்ரியை காப்பாற்றப்பட்டால் பரவாயில்ல, நான் ஒரு முடிவு எடுக்கலாம். அது நம்ம ஏன் அப்படி எடுத்துன்னு கேட்க முடியாது. அவங்களுக்கு நிச்சயமாக பாதிப்பு இருக்கும், எங்களுக்கும் பாதிப்பு இருக்குது. அந்த அவங்க நாங்கள் மொத்தமாக பாதிக்கும் போது உங்கள் பாதிப்பு அவங்களுக்கு 100 ரூபாயில் பாதிப்புனா எங்களுக்கு வந்து அதில் அவங்க தர 10 ரூபா எங்களுக்கு பாதிப்பு. ஆனால் அவங்க 100 ரூபாயுமே வந்து எங்கள் வாழ்க்கையே பாதிக்கப்படும் போது உங்களோட பிரச்சனை பெருசாக பேசுறீங்கன்னு அவங்க சொல்லலாம். அதனால் வந்து நிச்சயமாக இது அனௌன்ஸ் பண்ணால் அந்த செப்டம்பர் மாதத்தில் ரிலீஸ் பண்ணலான்னு வச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ப்ரொடியூசர் டெஃபினட்டாக வந்து பாதிக்கப்படும். ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்குள்ள முன்னாடி மாதிரி ஆடியன்ஸ் வந்து உள்ளுக்குள்ள போகிறதுக்கு வந்து லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு சில ஸ்டார் வேல்யூவான ஒரு சில மூவி மட்டும் தான் பார்க்குறாங்க இப்பவும் கூட. ஆனால் எல்லா பிக்சர்ஸுமே 100 கோடி லாபம் 200 கோடி லாபம்னு பேப்பர்ல ஆட் போடுறாங்க. அப்போ 100 கோடி 200 கோடி லாபமா இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காருல்ல சார். அப்போ அவன பேப்பர்ல ஆட் போடக்கூடிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி எதவா நீங்க பாக்குறீங்க? இது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, சார் உலக மக்களின் ஆதரவு பெற்ற அப்படின்னு ஒரு போடுறோம். உலக மக்கள் என்னோட ஆதரவு இருக்கான்னு யாராவது கேட்டோமா? ஒரு சினிமா துறையே வந்து ஒரு கற்பனையான துறையே. அதில் சில நேரங்களில் வந்து இது போன்ற அறிவிப்புகள் வர்றது வந்து அதில் உண்மையும் இருக்கலாம், இல்லை வந்து கற்பனையும் இருக்கலாம், இல்லை மிகைப்படுத்தலும் இருக்கலாம். இது வந்து இன்கம் டேக்ஸ் கிடையாது இல்லையா? இன்கம் டேக்ஸில் தான் கரெக்டான கணக்கு கொடுக்கணும். விளம்பரத்தில் சில நேரங்களில் வந்து உலக அழகின்னு ஒருத்தர் சொல்லுவோம். உலக அழகி யார் சொல்கிறது? உலக அழகின்னு 10 பேர் சேர்த்து எடுத்தால் உலக அழகின்னு ஆகிடுமா? உலகத்தில் இருக்க எல்லோரும் சேர்ந்து எடுத்தாலும் உலக அழகி. அது மாதிரி சில நேரங்களில் வந்து நீங்கள் இப்படி தான் வரும். அப்போ வந்து 100 கோடி ஆயிடுச்சுன்னா வந்து ஒரு பம்பர் இது லாபகரமான இண்டஸ்ட்ரி இருக்கு அப்படிதான் ஒவ்வொரு அதுதான் வந்து என்ன பண்றாங்கன்னா பிரஸ் மீட்ல எத்தனையோ மேடைகளை வந்து நீங்க பேசுறீங்க. தமிழ் சினிமா இப்ப நல்லா இருக்குன்னு பேசிருக்கீங்க. ஆனா அதுக்கும் இருக்குமான அந்த முரண் ஒன்று இருக்குல்ல சார், டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, அதை எப்படி பாக்குறீங்கன்னு கேட்குறேன். நான் தமிழ் சினிமா நல்லா இருக்குன்னு சமீபமாக ஒரு 1 இயர் நான் பேசலை. தமிழ் சினிமா ரொம்ப சிரமமான நிலை இருக்குது, தயாரிப்பாளர் ரொம்ப சிரமப்படுத்த நிலையில் இருக்காங்க தான் நான் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும். ஆனால் வந்து சில தயாரிப்பு நிறுவனங்கள் விளம்பரப்படுத்தும் போது மிகைப்படுத்தலோட விளம்பரப்படுத்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வருடத்தில் இது வரைக்கும் இப்போ வந்து ஆகஸ்ட் முடிய போகுது, இந்த 8 மாதத்தில் 3 திரைப்படங்கள் தான் லாபத்தை ஈட்டி இருக்கின்றது. அதுதான் உண்மை. மீதி பேரில் அந்த 3 பேர் யாரும் உங்களுக்கு தெரியும். மீதி பேர் யார் சொன்னாலும் அது வந்து கற்பனை, மிகைப்படுத்தப்பட்ட உண்மை. அதில் வந்து உண்மை இல்லை. நீங்கள் தனிப்பட்ட முறையில் தயாரிப்பாளர் சங்கத்துக்கிட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்ணிக்கலாம். நான் பேசினேன். என்ன சொன்னாங்க? அவங்க சொல்கிறாங்க வந்து இதுதான் சொன்னாங்க, எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போ வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அங்கே செலவு அதிகமாகிடுச்சு, வரவே இல்லாமல் ஒரு சூழ்நிலை ஆகிடுது. இப்போ 4 வாரத்துக்குள்ளேருந்து 8 வாரம்னா நாங்கள் விற்கிற ஓடிடியும் விற்க மாட்டோம்.
இப்போ தயாரிப்பாளர்கிட்ட வந்து முன்னாடி எக்ஸிபிட்டார் வந்து படத்தை என்கிட்ட வாங்கினாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த படம் ஓடலைன்னா அதுக்குள்ளே நாங்கள் ஓடிடி ரிலீஸ் பண்ணிவிட்டு அவங்களோட வருமானம் பாதிக்கப்படும். இப்போ அவங்களுக்கு எந்த முதலீடும் அவங்களுக்கு கிடையாது. 100% முதலீடு என்னோடது. நீங்கள் ஓட்டுறீங்க, ஓட்டுனா வரப்போகிற இப்போ வருமானத்தை என்கிட்ட கொடுக்க போகிறீங்க. நான் ஓடிடியில் போட்டால் வர நஷ்டம் எனக்கு தான், உங்களுக்கு கிடையாது. இல்லை, நீங்கள் ஒரு 100 ரூபா கொடுத்து என் படத்தை வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் வரப்போகுது. உங்களுக்கு எந்த விதத்தில் உங்களுக்கு பாதிக்குது? என்னோடய படம் நான் ஓடிடியில் போடும்போது அதுலையாவது கொஞ்சம் வருமானம் எனக்கு வரட்டும்னு நான் நினைக்கிறேன். ஆட்கள் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் அதுக்குண்டான இது எடுத்துக்கணும் இல்லையா? இப்போது இதே சிஸ்டம் வந்து இப்போ ஹாலிவுட் இருக்குது. அவங்க எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, தியேட்டர் வந்து எக்ஸிபிஷனில் 40% 100 rupees அதோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வச்சுங்க. அதில் 40% வந்து தியேட்டர் எக்ஸிபிஷன், 30% வந்து ஓடிடியிலேருந்து 30%, மீதி 30% சேட்டிலைட் அண்டு டிஜிட்டல் அதர் சோர்ஸ் ஆஃப் ஃபிலிம் அப்படி பிரிச்சுக்கிட்டாங்க. அப்போ 40% எவ்வளோ நாள் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணி அது வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஓடிடியில் வந்து அவங்க இது ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா டிஜிட்டலில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு சிஸ்டம் இருக்குது. அவங்க அந்த 100 rupeesல 40% ஆஃப் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அவங்க ஏற்றுக்கிறாங்க. அப்போ தே ஹேவ் த ரைட், நான் வந்து இந்த உங்களோட இதுலேருந்து 40% நான் எடுத்துக்கிட்டேன், அதனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு. இப்போ இருக்கிற எக்ஸிபிட்டார் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து 1% கூட வந்து இதனோட இது அவங்க எடுத்துக்கல, 1% அவங்க எடுத்துக்கல. அப்போ வந்து அவங்க அது அவங்க தியேட்டர் போட்டிருக்காங்கன்னா அதுக்குண்டான பொறுப்பு அவங்களுக்கு இருக்குன்னா, படம் ஓடணும்னா அதுக்குண்டான செலவு அவங்க ஈடுகட்டணும் இல்லையா? 40% அவங்க அதில் ஏற்றுக்கணும் இல்லையா? அப்போ நீ செலவில் உன்னோட கடமையில் எதுவுமே செய்யாமல் உரிமையை எதிர்பார்க்குற மாதிரி என் படம் நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீங்கள் ஓட்டுனீங்க, நான் தியேட்டருக்கு முடிஞ்சு நான் ஓடிடி கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு என்ன கஷ்டம்னு கேட்குறாரு ப்ரொடியூசர். உங்களுக்கு என்ன கஷ்டம்? உங்களோட ஏதாவது உங்கள் நஷ்டமா? நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்களா? இன்வெஸ்ட் பண்ண எனக்கு தான் அதை எப்படி எடுக்கணுங்கிறது தெரியும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணலையே. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் என்கிட்ட படம் கொடுத்து வாங்கிட்டீங்க, வாங்கும்போது நீங்கள் ஒரு கண்டிஷன் போடலாம். அப்போ உங்கள்கிட்ட நான் படம் கொடுத்து வாங்கியிருக்கேன், நீங்கள் வந்து 1 வருஷம் போடாதீங்க, 6 மாதம் போடாதீங்க, 6 வாரம் போடாதீங்க, 2 வாரம் ஏதோ சொல்லலாம். அது மாதிரி எதுவுமே இல்லை இல்லையா? ஓடிடிக்கு கொடுக்கறதுனால தான் தியேட்டர்ல வந்து மக்கள் ரசிகர்களோட கூட்டம் குறையுதுன்றதை நம்புறீங்களா? நீங்க ஒத்துக்கிறீங்களா? அதை அப்படி அவங்க திரையரங்க உரிமையாளர் சங்கம் சொல்றத அதுலேயே ஒரு உண்மை இருக்குது சார். நானே வந்து படம் 4 வாரம் 2 வாரம் ஆயிடுச்சுன்னா 4 வாரம் வந்துடும் பார்த்துலான்னு ஒரு இது எனக்குமே இருக்குது. ஏன்னா நான் திரையரங்கத்துக்கு போகுதுன்னா முன்னாடி வந்து திரையரங்கத்துக்குள் வந்து தின்பண்டங்கள் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டாதுங்கிற சிஸ்டத்தோடு திரையரங்கம் ஓடிட்டுது. அது வரைக்கும் திரையரங்கமாக இருந்தது. இன்றைக்கி திரையரங்கம் வந்து நட்சத்திர ரெஸ்டாரண்ட் ஆகிடுச்சு. அவங்களுடைய உணவு பண்டங்களை விற்பதற்கான ஒரு கூடமாக அந்த திரையரங்களை பயன்படுத்துகிறாங்க. அப்போ வந்து அதுக்கு ஒரு படத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்க. இவங்க டிஃபன் விற்கிறதுக்கு ஒரு இதுவை வந்து படம் ஓட்டிகிட்டு இருக்காங்க, தவிர படத்தை ஓட்டுறதுக்கு உண்டான இது இல்லை. இப்போ போய் பாருங்கள், பக்கத்தில் தியேட்டரில் கல்யாண ஜுவல்லரி ஆட் இருக்குது, ஜுவல்லரி ஆட் இருக்குது, ஹோட்டல் ஆட் இருக்குது. முன்னாடிலாம் வந்து ஒரு தியேட்டர்லாம் எந்தெந்த படம் வரப்போகுது, அடுத்த படம் எந்த படம் வரப்போகுதுங்கிற ஒரு விளம்பரம் இருக்கும். அந்த விளம்பரத்தை கூட நீங்கள் உங்கள் திரைப்படம் ஓடுறதுக்கான விளம்பரத்தை கூட நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. தியேட்டரில் வந்து எங்களோட ஃபோட்டோ கார்டு இருக்கும், அடுத்த படம் என்ன வரப்போகுது. நாங்கள் அந்த 6 ஃபோட்டோ கார்டு வச்சுருந்தாங்கன்னா 6 ஃபோட்டோ கார்டை பார்த்து நாங்கள் ஒரு கதை பண்ணி யோசிச்சுட்டு இருக்கோம் ஆடியன்ஸு. இப்போ அது மாதிரி வேறு எதுவும் வச்சுக்கிறீங்களா? இந்த தியேட்டரில் என் படம் வரப்போகுதுன்னா என்னோடய படத்தோட ட்ரெய்லர் இதில் ஓடும். இப்போ அதை நீங்கள் போட்டு தயாராக இருக்கீங்க. உங்கள் தியேட்டர் வர படத்துக்கு நீங்கள் ட்ரெய்லர் கூட போட மாட்டேங்கிறீங்க. எப்படி ஆடியன்ஸுக்கு தெரியும்? போஸ்ட் ஓட்டக்கூடாதுன்னு தமிழ்நாடு வந்து அரசு வந்து தடை விதிச்சிச்சு, போஸ்ட் ஓட்ட முடியல. இப்போ வந்து சேட்டலைட்டில் எங்களால் விளம்பரம் பண்ண முடியல. உங்கள் திரையரங்கத்தில் நீங்கள் போட போகிற படத்தை கூட நீங்கள் வந்து உங்களால் போட முடியல. அதில் க்யூப்பில் போய் நின்று நாங்கள் அவங்ககிட்ட யார் க்யூப் இதில்? அவங்க வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சாதனமாக இருக்காங்க. அவங்க உரிமையாளர்களாகி அவங்ககிட்ட போய் அவங்க அடமானம் வச்சுட்டு உங்கள் படத்தை உங்கள் திரையரங்கில் ரிலீஸ் ஆகிற படத்தை கூட உங்களால் போட்டு தர முடியல. அப்போ ஆடியன்ஸ் எப்படி தெரியும்? ஆடியன்ஸ் இந்த படம் எப்படி வருதுன்னு தெரியும்? எந்த விளம்பரமும் நீங்கள் பண்ண மாட்டீங்க. எந்த ஷோ எந்த தேட்டரில் ஓடுதுன்னு ஆடியன்ஸ் தெரியாது. எந்த ஷோவுக்கு வருவாங்க படம் பார்க்க? வரும்போது எங்களுக்கு இப்போது புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி பெரிய திரையரங்களை பார்த்து சின்ன திரையரங்களை கூட அதே மாதிரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நான் முன்னாடி வந்து ஒரு 50 ரூபாய்க்கு படம் பார்க்க முடியுங்கிற நிலைமை இருந்தால் பரவாயில்ல. இப்போ 50 ரூபாய்க்கு படம் பார்க்கறதுக்கு உண்டான திரையரங்கமே எங்கேயுமே இல்லையே. எல்லாமே வந்து நான் குடும்பத்தோடு போகிற போனோம், ஒரு 1000 ரூபா குறைஞ்சபட்சம் செலவு பண்ணணும். 1000 ரூபா செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு, சினிமாவுக்கு செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து தமிழக மக்கள் இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்களா இந்த 8 மாதத்தில் நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபிலிமை கொடுக்க வேண்டிய ஒரு ப்ரொடியூசர்ஸ் நியாயமான பொதுமக்களோட நேரத்தையும் பணத்தையும் செலவழித்து தான் வந்து தேட்டரில் உட்காடுறாங்க. தரமான படத்தை கொடுக்கறத விட்டுவிட்டு இது போன்ற கோரிக்கைகளை வச்சு என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கும்.
ஏன்னா நல்ல படம் கொடுத்தா பொதுமக்களே தியேட்டரை நோக்கி வர போறாங்க. எதுக்கு? ஏன்னா இப்ப லாஸ்டா ஜனநாயகன் படத்துக்கு தான் வந்துட்டு அதிக கூட்டம் வந்துச்சு. அதற்கு பிறகு எந்த ஒரு படத்திற்கும் அந்த அளவுக்கு கூட்டம் வந்த மாதிரி தெரியல. நான் நல்ல படங்கள் ஒரு 6 படங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த படங்களை எந்த மக்கள் பார்த்தாலும் சொல்லுங்கள். ஏன்னா மற்ற படம் நல்ல படங்கள் இல்லாமல் ஆகிடும். இப்போ நல்ல படங்கள் ஜனங்க, ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் தான் இப்போ படம் பார்க்க வராங்க. அவங்களுக்கு எது மாதிரியான படங்கள் விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறது யூத்தும் இல்லை ஒரு மாதிரி வந்து ஒரு ஃபன்னாக இது பண்ணுற நினைக்கிறவங்க தான் அன்றைக்கி தேட்டர் போகிறாங்க. அவங்களுக்கு கொண்டு போய் நீங்கள் இப்போ சம்சாரம் மின்சாரம் படம் போட்டிங்கன்னா அவங்க பார்க்க தயாராக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வேறு மாதிரி படங்கள் தேவைப்படுது, ஒரு ஃபாஸ்ட்டான படம் தேவைப்படுது. அதில் போய் நீங்கள் எமோஷனலோ ஃபேமிலியோ கல்ச்சரோ அறிவுரையோ சொன்னால் அதெல்லாம் பார்க்க தயாராக இல்லை. அப்போ அது மாதிரி படங்களை எடுத்து தேட்டரில் ஆன்லைன் வராத எடுத்து என்ன படம் பண்ண சொன்னால் நீங்கள் இப்போ நீங்கள் ரெடின்னு சொல்லுங்கள். 100 நல்ல திரைப்படங்கள் இப்போ நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் உங்கள்கிட்ட. இங்கேயே நான் இப்போ வந்து 100 திரைப்படம் உங்கள்கிட்ட கொடுக்குறேங்க. நீங்கள் பாருங்கள். நல்ல எங்ககிட்ட இப்போ வந்து ஒரு 400 திரைப்படம் ரெடியாக இருக்குது. அது எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 திரைப்படங்கள் மிக சிறந்த திரைப்படங்கள் இருக்குது. ஆனால் அதுக்கு திரையரங்களும் இல்லை, திரையரங்களை போட்ட ஆடியன்ஸும் இல்லை. புரியுதுங்களா? அப்போது நல்ல திரைப்படங்கள் வந்து நீங்கள் வரவேற்பு கொடுத்தா தானே வந்து எந்த மாதிரி படங்கள் ஓடுதுன்னு பார்ப்பாங்க. அது மாதிரி படங்கள் எடுப்பாங்க. அது வந்து இது அவங்க எங்களை குறை சொல்கிறதோ நாங்கள் அவங்களை குறை சொல்கிறதோ போயிட்டே இருக்கோம். நல்ல படங்கள் கொடுத்தா நீங்கள் பார்க்கல, அதனால் நீங்கள் பார்க்குற மாதிரி நல்ல படங்கள் கொடுக்குன்னு நாங்கள் சொல்லுவோம். அவங்க நல்ல படங்களே வரல, அதனால் நாங்கள் பார்க்கல அவங்க சொல்லுவாங்க. அதனால் இது வந்து காலம்தான் முடிவு சொல்லும். எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல படங்கள் எடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். புரியுதுங்களா? ஆனால் ஓடுற படங்களாக எடுக்கணும்னு வந்து அது வியாபாரம் ஆகும்போது இந்த படம் இது சரியாக இருக்காது, இது மாதிரி படம் எடுத்தால் ஓடும், அப்போ இது மாதிரி படம் எடுக்கணும்னு வந்து ப்ரொடியூசர் சொல்லுவாங்க, இல்லை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லுவாங்க, இல்லை யார் இன்வெஸ்டர் அவங்க சொல்லுவாங்க. எனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அது சிலது நான் அது அப்படி கலக்கணும். அந்த படம் முடிவில் வரும்போது அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் வரும். அது மாதிரி குழப்பங்கள் சில படங்கள் இருக்குது. ஆடியன்ஸோட ஃபீட்பேக் இதுக்கு காரணம் சார். இப்போ வந்து ஒரு மூவி தியேட்டர் விட்டு இது வெளியே வரும்போது ஆடியன்ஸே வந்து மீடியா கிட்டக்க நல்லா இருக்கு நல்லா இல்லை ஓப்பனாக சொல்லிடுறாங்க. முன்னாடி ஒரு காலகட்டங்களில் இந்த ஒரு இது இல்லை. ஸோ இதுவும் ஒரு காரணமா இருக்கும். இப்போ சோசியல் மீடியா வந்தால இருந்து எல்லாருமே இப்போ மூவியை பற்றி ஃபீட்பேக் பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ இது ஒரு காரணம் இருக்கலாம். முன்னாடி வந்து படங்கள் மெயின் காரணம் மெயினாக பண்ணுறது அவன் தான். அதுதான் இல்லை முன்னாடி அப்படி இருக்கும் சார். முன்னாடி கூட வெளியே ஆடியன்ஸ் வரும்போது டேய் படம் போகாதான்னு சொல்லுவான். ஆனாலும் வந்து அதை நம்பி படம் போகிறதும் இல்லை. அதில் ஒரு 10% 20% வந்து இது இருந்தது. ஆனால் இன்றைக்கி என்னென்னா வந்து நீங்கள் உள்ள டைட்டில் போடும்போதே நீ வெளியே மெசேஜ் அனுப்பிச்சிடுறியா படம் மொக்கான்னு அனுப்பிச்சோன்னு அவங்க கிளம்பும்போது. ஏன்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது. 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும். எதுக்குடா நல்லா இல்லாத பொறுத்து 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும். எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லட்டும் அப்புறம் போகலான்னு நினைப்பாங்க. அப்போ இந்த சோஷியல் மீடியா பப்ளிசிட்டி இருக்கு இல்லையா, அது நல்ல படங்களுக்கு நான் ஓட வைக்கிறத விட ஓட வைக்காமல் இருக்கிறதுக்கு தான் சோஷியல் மீடியா இது பயன்படுது. அது நீங்கள் நல்ல படம்னு சொன்னால் மட்டும் ஓடிட்டுன்னு சொல்லுங்கள். இப்போ அவர் இருக்கார், அவர் நல்ல படம் நல்லா இருக்குன்னு ஒரு படத்தை சொல்லுங்கள், படம் ஓடிடுமான்னு சொல்லுங்கள். அதுக்கெல்லாம் சொன்னா நான் நல்லா இருக்கேன்னு